யாருமே சீரியஸா எடுத்துக்கல. அது அந்த ஃபார்மேட்ல கொண்டு இல்ல இந்த சுப்ரீம் கோர்ட் இல்லன்னு எனக்கும் தெரியும். அது ஆனா அது ஓரளவுக்கு அது ரியலிஸ்டிக்கா கொண்டு போகணும். சொல்லுங்களா நீங்க பெர்ஃபெக்ட் கோர்ட் நீங்க படிச்சிட்டு வந்திருக்கீங்க, எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஓகே, இந்த டாஸ்க் ஒன்னு எதுக்கு வைக்கறாங்கன்னு சொல்லுங்க. சும்மாவா கூப்பிட்டு இந்த கேஸ்ல குடுக்குறாங்க. நீங்க மத்த நேரத்துல பேசுறதே இல்லையா? அது என்ன பேசுறீங்க? நீங்க பேசணும்ன்றதுக்காக தான கொண்டு ஒரு ஆர்குமென்ட் இருக்கு. என்டர்டெய்னிங்கா இருக்கணும்ங்கறதா. யார் சொன்னா என்டர்டெய்னிங்கா இருக்கணும்னு? கிளாஸ் லெட்டர்ல இருக்காது. என்டர்டெய்னிங்கா இருக்கணும்னு ஆமா இருக்காது. சொல்லுங்க அவரே எல்லாமே என்டர்டெய்னிங்கா இருக்கணும்னு. இருக்கா இல்லையா? என்டர்டெய்னிங்கா இருக்கணும்னு என்டர்டெய்னிங் கனியே சொன்னாங்க. இதுக்கு என்டர்டெய்னிங்கா கொண்டு போகணும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, அது நம்ம சொல்லிட்டு என்டர்டெய்னிங்கா கொண்டு போகணுமா? ஃபன்னாவும் இருக்கணும், அட் தி சேம் டைம் மக்கள் ஃபன்னாவும் இருக்கணும், அட் தி சேம் டைம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சோ பி ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற பாயிண்ட் இருந்தது. அப்போ ஹவுஸ்மேட்ஸ்க்கு தெரியும் ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணீங்க. இப்போ அமித் என்னன்னா இப்ப நேத்து அவர் வந்து சொன்னார்ல, நீங்க வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. நீங்க ஜட்ஜா உங்களுடைய ரோலை நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்களா? பட் ஆனா ஹவுஸ்மேட்ஸ்க்கு தெரியும்ல வாட் இஸ் ஹேப்பனிங் சோ அண்ட் சோன்னு சொல்லிட்டு. அப்ப அதற்கான வாதங்கள் வரணும்ல, அந்த வாதங்கள்ல நீங்களுமே புரிஞ்சுக்கணும்ல. அதை நீங்க இது பண்ணாம நீங்க அப்படியே வந்து கட் ஷார்ட் பண்ணிட்டீங்க. Because அது இன்னொரு அம்மா அவங்க வேற எங்கயுமே பேசுறது இல்லனா நான் உள்ள வந்ததுல இருந்து அவங்க கிட்ட இத பத்தி நான் எங்கயுமே பேசுறது இல்ல. பேசலாமே, யார் வேணா சொல்லலாம். எனக்கு தேவையில்லை, எனக்கு டாஸ்க்ல தான் இத ப்ரூவ் பண்ணனும். நீங்க அத கட் பண்ணிட்டீங்க. நான் அந்த ஃபார்மேட் கூட வரல. சும்மா எனக்கு அவன மாதிரி எல்லார்கிட்டயும் போய் மூலையில உட்கார்ந்து எனக்கு இத கிளியர் பண்ண வேண்டாம். நீ கிளியர் நீங்க மூலையில உட்கார்ந்து இங்க எல்லாரும் கூப்பிடுறேன். எல்லாம் முன்னாடி கிளியர் பண்ணுங்க. அத டாஸ்க்ல பண்ணனும் தான அவன் அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க வந்து இது பண்ண மாட்டீங்க. டாஸ்க் வந்து அந்த டாஸ்க் என்டர்டெய்னிங் எடுத்துட்டு போணும். அது இது என்டர்டெய்னிங்கா இருந்தா ஒரு நிமிஷம் இருங்க. என்டர்டெய்னிங்னா வெரி சென்சிட்டிவ் கேஸ். இல்ல ஒரு சீரியஸ்னஸ் வேண்டாமா? ஒரு லா வந்து சீரியஸ்னஸ் வேண்டாமா? ஒரு கோர்ட் ஆஃப் லானா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளைன்டிஃப் வந்து ஒரு பிளைன்ட் வைக்கறாங்க. அந்த டிபெண்டன்ட் வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்போ வேற என்ன இருக்காங்க? எவ்வளவு சென்சிட்டிவான கேஸ் நீங்க ஏன் அத அவ்வளவு சீரியஸா கொண்டு போறீங்க? as a judge சீரியஸா தான் கொண்டு போறேன். நான் எப்படி நான் என்ன ஃபன்னா பண்ணிட்டு இருந்தாங்க உட்கார்ந்து. நீங்க ஃபன் பண்ணல. பட் தென் இவங்க வந்து ஒரு கிளையண்ட் ஒரு விமன் அவங்களுடைய ஃபீலிங்க ஒரு இதுவா வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் you should understand that she has whole time and our கிட்ட வந்து நீங்க லிசன் பண்ணது மட்டும் கிடையாது. ஆமா எல்லாரும் கேட்டிட்டு இருக்காங்க. I gave her complete space. அங்க எல்லாரும் ஸ்பேஸ் கொடுக்குறீங்களா? இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறீங்களா? உனக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். நான் பேசுறது கேட்கல. நான் அப்ப கூட நீங்க ஒரு கேரக்டரா தான் ப்ளே பண்ணீங்க. சீக்கிரமா முடிச்சிருங்க அப்படினா நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீங்க ஸ்பேஸ் கொடுத்தீங்களா? I listened to you the whole time. நீ லிசன் பண்ணீங்களாங்கிறது கூட எனக்கு இப்ப டவுட்டா இருக்கு. சத்தியமா சொல்றேன். என்ன ஆனா பேசி அவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன். அவ்ளோ நேரம் உட்கார்ந்து நீங்க கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு. நீங்க உங்க கேரக்டர் சூப்பரா ப்ளே பண்ணீங்க.